குட்டீஸ், ஸ்டோரிக்கு போகலாமா? தலைப்பு: விடாமுயற்சியே வெற்றிக்கு வழி. ஒரு கிராமத்தில் முரளி என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு படிப்பின் மீது பெரிய ஆர்வமில்லை. பள்ளிக்கு செல்வது, புத்தகங்களை புரட்டுவது எல்லாம் அவனுக்கு மிகவும் சிரமமாக தோன்றியது. தினமும் படிக்க உட்காரும்போது அவனுக்கு சோர்வும் விரக்தியும் ஏற்பட்டது. மிகவும் சிரமப்பட்டான். தன் தாயின் உதவியால் மட்டுமே வீட்டு பாடங்கள் அனைத்தையும் செய்து முடிப்பான். எப்பொழுதும் அவனது பெற்றோர்கள், நீ இப்படி இருக்கக்கூடாது, நன்றாக படிக்க வேண்டும், நீ படித்தால் மட்டுமே வாழ்வில் வெற்றி பெற முடியும், எதையுமே கஷ்டம் என்று நினைக்காதே, உன்னால் முடியும் என்று அறிவுரை கூறுவார்கள். அப்பொழுது சிறுவன் தன்னை மிகவும் தைரியப்படுத்திக் கொள்வான். நாம் இப்படியே எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று நினைப்பான். தினமும் காலையில் கிணற்றுக்கு சென்று தண்ணீர் எடுப்பது அவனது வேலை. வீட்டில் உள்ள வேலைகளை செய்வதில் மட்டும் மிகவும் சலிப்பாக உணர்வான். அதனால் மிகவும் சோர்வாக கிணற்றுக்கு அருகே சென்று தண்ணீர் எடுப்பான். பிடிக்கவில்லை என்றாலும் அம்மா சொன்னார்களே என்று அதை செய்வான். அப்படி தண்ணீர் எடுக்கும்போது கிணற்றை பார்த்தான். கிணற்றின் விளிம்பில் ஓர் கயிறு ஒரு பாறையின் விளிம்பில் அழுத்தி பள்ளத்தை ஏற்படுத்தியது. அது எப்படி சாத்தியம்? பாறை மிகவும் கடினமானது. ஒரு கயிறு மிகவும் மென்மையானது. மென்மையான கயிறு பாறையை எப்படி துளைக்க முடியும் என்று எண்ணினான். என்ன ஒரே ஆச்சரியமாக உள்ளதே, அது எப்படி முடியும் என்று யோசித்தான். ஒரே நாளில் கயிறு பாறையை துளைக்கவில்லை. சில வருடங்களுக்கு பிறகே அது பாறையின் விளிம்பின் பள்ளத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்று யோசித்தான். இனிமேல் நானும் நிறைய பாடங்களை படிப்பது கஷ்டம் என்று நினைக்காமல் முயற்சி செய்து பாடங்களை படிக்க வேண்டும் என்று நினைத்தான். தன் தவறை உணர்ந்தான். வீட்டிற்கு வந்து பாட புத்தகங்களை எடுத்து படிக்கவும் ஆரம்பித்தான். ஆரம்பத்தில் மிகவும் கடினமாக இருந்தது. இருந்தாலும் முயற்சியை நாம் கைவிடக்கூடாது. இடைவெளி விட்டு விட்டாவது அதை படித்து முடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். அவன் பெற்றோர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டனர். பரவாயில்லையே, அவன் படிக்கிறான். அவனிடம், கண்ணா, உனக்கு பாடத்தில் எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் எங்களை கேட்கலாம். அதனால் நீ பயப்பட தேவையில்லை, நீ கஷ்டப்படாதே என்று உற்சாகப்படுத்தினர். பின்பு பள்ளிக்கு சென்று ஒழுங்காக பாடம் படித்ததால் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றான். அவனது ஆசிரியரே அவனை மிகவும் பாராட்டினார்கள். இதேபோல் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என்று நினைத்தான். இப்போது புரிகிறதா குட்டீஸ்? விடாமுயற்சியை வெற்றிக்கு வழி. எந்த ஒரு கஷ்டத்தையும் பெரிதாக எண்ணாமல் விடாமுயற்சியுடன் போராடினால்தான் வெற்றி பெற முடியும், ஜெயிக்க முடியும். முரளியை போன்று வாழ்வில் நீங்களும் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.